வெல்கம் டு மை சேனல் ஜெய்கலாம் டிஎன்பிஎஸ்சி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சயின்ஸ் யூனிட் 2 வாட்டர் அதை பற்றி பார்த்துட்டு புக் பேக் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன் த ஹியூமன் பாடி ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிங்க. இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் தான். கிட்னி, ஹார்ட், பிரெயின், லிவர், ஸ்கின், பிளட், போன்ஸ், மசில், லங்ஸ், ஜாயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கோ த்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் present in the earth. It plays a vital role in the evolution and survival of life. It is impossible to imagine life on the earth without water. Water helps to regulate the temperature of our planet. Water எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து to maintain the temperature of our planet as well as the temperature in the organism. Where do we get water from? நமக்கு வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்மளுக்கு வாட்டர் தேவை. அந்த வாட்டர் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜை பொறுத்தவரையும் வில்லேஜ் டவுன்ஸ் அதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னா, வெல்ஸ், கெனால்ஸ், டேங்க்ஸ், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் பைப்ஸ் அதெல்லாம் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். சிட்டியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு இங்கெல்லாம் கிடைக்கல, நேராகவே வந்து வீட்டுக்குள்ளே பைப்பை திறந்தோடனே வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா எடுத்து வந்து டேங்க்கில் ஃபில் பண்ணி வீட்டில் நேராக கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. லிஸ்ட் அவுட் த சோர்ஸ் வேர் யூ கெட் அது வேண்டாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேர் ஹவ் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த். எங்கே எப்படி வந்து நம்மளுக்கு வாட்டர் வந்து நம்மளோட ஏர்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஃபார்மில் இருக்குது வாட்டர். எல்லாத்துக்கும் தெரியும், சாலிட், லிக்விட் அந்த வேப்பர். சாலிட்னா வந்து அது வந்து ஐஸ் ஃபார்மில் இருக்கும். வேறஸ் லிக்விட்னா நம்ம குடிக்கிற தண்ணி. இட் இஸ் ப்ரெசென்ட் இன் ஓஷன்ஸ், சீ, லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் கிரவுண்ட். வேறஸ் கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேப்பரை வந்து இட் இஸ் ப்ரெசென்ட் எவ்ரிவேர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் வேப்பர் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3/4 ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஆக்குபைட் பை வாட்டர். நம்ம பூமியை பொறுத்தவரை எப்படி இருக்கும், நம்ம தான் சொல்கிறோம் பூமி நம்ம எர்த் இஸ் கால் த ப்ளூ பிளானட். 3/4 ஆஃப் த எர்த் இஸ் சரௌண்டட் பை த water. Most of the water, that is 97% of total amount of water that exists on the earth is found in seas and ocean. பூமியை பொறுத்தவரையும் 3/4 வந்து வாட்டரில் இருக்குது. அந்த வாட்டரில் வந்து 97% எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ்லேயும் ஓஷன்லேயும் எப்படி இருக்குது, சலைன் வாட்டராக இருக்குது, சால்ட்டியாக வாட்டர் இருக்குது. நம்மளால் அதை வந்து குடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. Sea water is salty, but water used for our daily purpose is not salty. It is known as fresh water. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து சால்ட்டாக தான் நம்மளை யூஸ் பண்ண முடியாது. அந்த வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லுவோம். அது நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கிது? அவைலபிலிட்டி ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பாண்டு, ரிவரு, லேக்ஸு, வெல்ஸு, டேங்க்ஸு, நம்ம வீட்டுக்கு வந்தோடனே வரல டேப் வாட்டர், அதெல்லாம் என்னதுன்னா ஃப்ரெஷ் வாட்டர். இஃப் த டோட்டல் வாட்டர் ஆன் எர்த் பி 100% அப்படின்னா, லெட்ஸ் சி வாட் பர்சன்டேஜ் வுட் பி த அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100% வந்து சப்போஸ் 100% வந்து நம்ம வந்து ஏர்த்தில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே 97% வந்து எங்கே இருக்கும், சலைன் வாட்டராகவும் 3% வந்து ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்குது. அந்த 3% ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸில் 2%, ஸ்வாம்பில் 11%. ஸ்வாம்ப் அப்படின்னா சும்மா ட்ரை வெட்லேண்டு ஒரு குட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, இல்லை தண்ணி தேங்கி இருக்கும், அதான் வந்து ஸ்வாம்ப்பு. லேக்ஸில் 87%, சர்ஃபேஸ் வாட்டர் வந்து 0.3%, அதர்ஸ் பார்த்திங்கன்னா 0.9, கிரவுண்ட் வாட்டர் வந்து 30.1%, ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் அதெல்லாம் வந்து 68.7%. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இத்தனை பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க, இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. From the pie chart, it can be noted that 97% water is saline water, only 3% is the fresh water. ரொம்ப important. 97% is the saline water, only 3% is the fresh water, and the two in polar ice caps and glaciers. So this portion of water is not readily available for drinking. அந்த 3% எங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3% ஃப்ரெஷ் வாட்டர்லையும் எங்கே அதிகமாக இருக்குன்னா, போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளாஷியர்ஸ், அண்டார்டிக் அண்ட் ஆர்டிக் ரீஜனில் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப கம்மியானதான் லேக்ஸு, அப்புறம் பாண்ட்ஸு, அந்த டேங்க்ஸ்லாம் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு அந்த தண்ணி என்ன செய்யுது, பத்த மாட்டேங்குது. நம்ம தான் வந்து வாட்டரை வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வாட்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. பார்த்தீங்கன்னா போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளாசியர்ஸில் வந்து 68.7%, கிரவுண்ட் வாட்டர் வந்து 30.1%, அதர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் 0.9%, சர்ஃபேஸ் வாட்டர் வந்து 0.3%. The distribution of the total 0.3% of the surface water is as follows. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3% தான் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த 3%ல் வந்து 68.7% வந்து போலார் ஐஸ். இந்த 3% வந்து அவங்க 100%ஆக வச்சு கால்குலேட் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. இதை அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃப்ரெஷ் வாட்டர் 100% இருந்துச்சுன்னா
அந்த பர்சன்டேஜில் இது இங்கே இருக்குன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டரில் வந்து 0.3% இருக்குது. அதை 100% கால்குலேட் பண்ணி அது எங்கெங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்கில் 87%, ரிவர்ஸில் 2%, ஸ்வாம்பில் 11%. Thus, the above pie chart explains that we have a very small amount of fresh water availability for human usage. So, maintaining the water table and this conservation water is very, very essential. ஏன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஓஷன்லேயும் சீலையும் வந்து சால்ட்டியாக இருக்குது வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷன். வாட்டர் while passing through layers of soil dissolves salts and minerals to a maximum extent. சாயில் வந்து போக 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 வந்து வாட்டர் வந்து லேக்ஸில் தாண்டி ஓஷனுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையுமே வாட்டர் வந்து ஈஸியாக டிசால்வ் பண்ணும் இல்லையா, அங்கே இருக்க மினரல்ஸ் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு போகுது. உப்புனா வந்து வெறும் நம்ம சாப்பிட்ற உப்பு மட்டும் கிடையாது, இதில் இருக்கிறது சீலையும் ஓஷனில் இருக்குது. தட்ஸ் மல்டிப்ளாக நிறைய ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். அதனால தான் எப்படி இருக்குன்னா சால்ட்டியாக இருக்குது. டு ஏ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் எவ்வளோ கரைச்சி வந்து அந்த மினரல்ஸை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை ஃபுல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கிட்டு போகுது. தீஸ் சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஹவ் பீன் டெபாசிட்டட் இன் த சீஸ் அண்ட் ஓஷன் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ஸ்டில் பீயிங் டெபாசிட்டட். போகும்போது வருஷக்கணக்கில் மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு போகும்போது எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துகிட்டு போய் சீ அண்ட் ஓஷனில் டெபாசிட் பண்ணி வச்சுக்குது. In addition, the oceanic volcanoes which are present inside also add salt to the sea. ஓஷனிக் வெல்கனோஸ் இருக்கும் இல்லையா, ஓஷனுக்குள்ளே வெல்கனோஸ் அதுவும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெடிச்சு வரும்போது சால்ட்டை வந்து வெளியே கொடுக்கும். வாட்டர் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் சாலிட்ஸ் இஸ் நாட் போர்ட்டபிள் அண்ட் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். சச் வாட்டர் இஸ் கால்ட் சலைன் வாட்டர். அந்த வாட்டரில் வந்து ரொம்ப அதிகமான உப்புத்தன்மை இருக்கும், அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, குடிக்கவும் முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோர்ஸ் யூசேஜ் அந்த வாட்டர் சைக்கிள். எங்கேருந்து நம்மளுக்கு தண்ணி கிடைக்குது, நம்ம அப்படி தண்ணியை வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வாட்டர் சைக்கிள் அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பூமியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சன்னு மூலமாக வந்து ஹீட் ஆகி எவாப்ரேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்குது. எவாப்ரேஷன் பார்த்தீங்களா, வாட்டர் வேப்பராக வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு த வாட்டர் வேப்பராக வந்து மேலே போகுது. அந்த இடத்துல கண்டென்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. கண்டென்சேஷன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஃப்ரம் ஏ கேஷியஸ் ஃபார்ம் தட் இஸ் வாட்டர் வேப்பர் இஸ் கன்வெர்டட் இன் டு த லிக்விட் ஆர் த சாலிட் ஸ்டேட். அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் எல்லாமே வந்து இந்த வாட்டர் வேப்பர் எல்லாமே வந்து க்ளவுடாக ஃபார்ம் ஆகி அங்கே வந்து டைனி சின்ன சின்ன ட்ராப்லெட்டாக வந்து க்ளவுடாக வந்து அங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறமா வந்து ப்ரிசிபிடேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சேஷன் மூலமாக நடந்து க்ளவுடாக ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, சின்ன சின்ன டைனி ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர்லாம் ஒரு பீரியடில் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து கொலைட் ஆகி லார்ஜ் ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் என்ன ஒரேனா வந்து கீழே வந்துடும். இதான் வந்து வாட்டர் சைக்கிள். இங்கே வர வாட்டர் இங்கே ரிட்டர்ன் ஆகி இந்த 2 ப்ராசஸ் மூலமாக மேலே போகுது. 3 ப்ராசஸ் விச் இஸ் இன்வால்வ் இந்த வாட்டர் சைக்கிள் இஸ் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் precipitation. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ precipitation நடந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எவாப்ரேஷன் நடக்குது. இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஆவியாகி மேலே போயிடுது. அங்கே கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலமாக அந்த ஆவியான தண்ணி எல்லாமே வந்து சின்ன சின்ன டைனி ட்ராப்லெட்ஸாக க்ளவுடாக ஃபார்ம் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிபிடேஷனுங்கிற ப்ராசஸ் மூலமாக அந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து கொலைட் ஆகி பெருசாகி ரிட்டர்ன் வந்துடுது. இங்கே வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வரது நம்ம எங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம், ரிவரில், அப்புறம் சின்ன சின்ன குட்டையில், அப்புறம் லேக்கில் இங்கெல்லாம் தண்ணி வந்து அப்புறம் பூமி கடியில் போய் சர்ஃபேஸ் வாட்டர் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த தண்ணியை வச்சு என்ன செய்வாங்களாம் வந்து பஞ்சாயத்தில் இந்த டேங்க்கில் ஏற்றி அப்புறம் வீட்டுக்கெலாம் வந்து அனுப்புவாங்க. நம்ம இந்த தண்ணியை வச்சு என்னென்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்ப் மூலமாக பம்ப் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ்லாம் செஞ்சுக்குவோம். டேப் மூலமாக நம்மளுக்கு தண்ணி வரும். இப்படி இருக்கிற சட்டிக்கிட்ட வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன நம்ம யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங், ப்ரஷிங் டீத், பாத்திங், so many things நம்ம வந்து வாட்டரை வச்சு பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிளில் 3 steps which involved is called as evaporation, condensation and the precipitation. ஒன்றா பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காம்போசிஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் எல்லாருக்கும் தெரியும், வாட்டர் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட், tasteless and odorless, nearly colorless chemical substance. It is composed of 2 atoms இருக்கும் தெரியும், H2O னு சொல்லுவோம். 2 molecule of hydrogen and the 1 molecule of oxygen. இதான் 2 molecule of hydrogen and the 1 molecule of oxygen combined together to form the water. The molecular formula for water is H2O. However, the physical composition of water changes from place to place. அதில் இருக்க காம்போசிஷன் வந்து ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் மாறும். It can be clear or cloudy, oxygenated or not oxygenated, can be fresh or salty. அதெல்லாம் வந்து அந்த இடத்த பொறுத்து மாறும். The amount of salt in water is termed salinity. எவ்வளோ amount of அதில் வாட்டருக்கு அதிகமாக வந்து அதில் வந்து
கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சு, சால்ட்டி சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து அந்த வாட்டர் வந்து சலனிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், சால்ட் வாட்டர். பேஸ்ட் ஆன் த salinity, water is classified into 3 main categories: fresh water, brackish water and the sea water. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அதில் வந்து அந்த சால்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம அதை வச்சு வாட்டரை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், brackish வாட்டர் அண்ட் த sea வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து எப்படி இருக்குன்னா வந்து 0.05% to 1% ஆஃப் சால்ட் கண்டென்ட் இருக்கலாம். brackish வாட்டரில் வந்து அப் டு 3% ஆஃப் சால்ட் வரையும் இருக்கலாம். ஓஷன் அதாவது சி வாட்டரில் வந்து மோர் தென் 3%. ஓஷன் வாட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி சப்ஸ்டன்சஸ். சால்ட்னா வெறும் சோடியம் குளோரைடு மட்டும் கிடையாது, அதில் வந்து மெக்னீஷியம் குளோரைடு இருக்கலாம், கால்சியம் குளோரைடு இருக்கலாம், நிறைய சப்ஸ்டன்ஸும் அதில் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட்டர் ஃப்ரீஸ் அட் 0 degree Celsius இஸ் நார்மல் ப்ரெஷர். அண்டர் நார்மல் ப்ரெஷரில் வந்து வாட்டர் வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்ணலாம்னா 0 degree Celsius எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 100 degree Celsius. எவ்ரி இயர் March 22 இஸ் அப்சர்வ் த வேர்ல்டு வாட்டர் டே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதோட குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. March 22 இஸ் த வேர்ல்டு வாட்டர் டே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வாட்டர் சைக்கிளில் அங்கே யூசேஜ் சோர்ஸ் எல்லாமே பார்த்தோம். இல்லை வெறும் வாட்டர் சைக்கிள் மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. 3 ப்ராசஸ் பார்த்தோம். என்ன ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு எவாப்ரேஷன், நெக்ஸ்ட் கண்டென்சேஷன், தேர்டு ஒன் இஸ் ப்ரிசிபிடேஷன். 3 ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 3 ப்ராசஸ்லாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எவாப்ரேஷன் நடக்குது, ஓஷன்லேருந்து நடக்கிறது பேர் ஓஷன் எவாப்ரேஷன். வேறஸ் லேண்ட்லேருந்து நடக்கிறது பேர் வந்து லேண்ட் எவாப்ரேஷன் இல்லையா, கீழேருந்து போகிற இல்லையா, அது பேர் வந்து லேண்ட் எவாப்ரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃப்ளோ, ஓஷன்லேருந்து மேலே எவாப்ரேஷன் ஆகி போகுது. ஓஷன் டு லேண்ட் வாட்டர் வேப்பர் டிரான்ஸ்போர்ட். இங்கேருந்து போய் லேண்டில் என்ன ஆகுதுன்னா வந்து தட் இஸ் அன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர். அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் வந்து அந்த டைனி ட்ராப்லெட்ஸ்லாம் கொலட் ஆகி ஒரு லார்ஜ் ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகி ப்ரிசிபிடேஷன் நடந்து பார்த்தோம் இல்லையா, ப்ரிசிபிடேஷன் நடந்து க்ளவுட் ஃபார்ம் ஆகி கீழே வந்து என்ன ஆகுதுன்னா மழை பெய்யுது. தஸ் லேண்ட் ப்ரிசிபிடேஷன். கீழேருந்து போகுது, அந்த லேண்ட் ப்ரிசிபிடேஷன் நடக்குது. டிரான்ஸ்பிரேஷன் நடக்குதுன்னா லீஃப்லேருந்து நம்மளுக்கு வந்து வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி போகுதுல, அது பேர் என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் பார்க்கலாம் நம்ம வாட்டர் சைக்கிள். த வாட்டர் ஆன் த எர்த் எவாப்ரேட்ஸ் இன் த அட்மாஸ்பியர் டியூ டு வாட்டர் வேப்பர் due to heat of the sun. ஏற்கனவே பார்த்தா தான், ஒரு ரீட் மட்டும் பண்ணிடுறேன். From the cloud, water falls on the earth in the form of rain or snow. By this natural process, water gets renewed. மேலே போகிற வாட்டர் வந்து மறுபடியும் கீழே வந்து அதனால ரெனியூவபிள் சொல்லுவோம். வாட்டர் சைக்கிள் இஸ் a continuous process. என்னென்ன ப்ராசஸ்? எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன். வாட்டர் சைக்கிளுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். எவாப்ரேஷன், வாட்டர் from the oceans, lands, ponds and rivers evaporate due to the heat of the sun. Condensation, water vapor which enters into the atmosphere by evaporation. Evaporation மூலமாக அட்மாஸ்பியருக்கு போகக்கூடிய வாட்டர் வேப்பர் மூவ் upwards with air, gets cooled. அந்த இடத்துல கூலாகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா changes into water droplets that ஃபார்ம் cloud in the sky. இந்த வாட்டர் வேப்பர் தான் டைனி ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு cloud ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் precipitation, the million of tiny droplets collide with one another to form large droplets. சின்ன சின்ன ட்ராப்லெட்லாம் கொலைட் ஆகி பெரிய ட்ராப்லெட்டாக ஃபார்ம் ஆகி இந்த ஏர் அரௌண்ட் த cloud is cool. க்ளவுடை சுற்றி இருக்கிற ஏர் வந்து கூலாகும் போது these drops of water fall in the form of snow or rain. Have you heard of transpiration? Transpiration process நம்மளுக்கு தெரியும். லீஃப்லேருந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா transpiration. It is a process of loss of water from the aerial parts of the plant in vapor form. Vapor formல அது வந்து வெளியே போகிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா transpiration சொல்லுவோம். There is a continuous cycling of water and this exists in 3 forms in nature. Water evaporating from lake, rivers and ocean from the gaseous state. Rainwater from the liquid state, snow on mountain polar ice caps from the solid state. 3 forms. So water it is present in 3 forms: solid, liquid, gas ன்னு பார்த்தோம். 3 ஃபார்ம்லேயே அது என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகும். லேக் ரிவர் வாட்டரில் வந்து கேஷியஸ் வாட்டர் வேப்பரே ஆகும். வரஸ் ரெயின் வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸ்னோ மவுண்டன்ஸ் போலார் ஐஸ் கேப்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் எவாப்ரேட் ஆகுது. These 3 states occur in nature. Keep the total amount of water on the earth constant even when the world is using it. நம்ம என்ன செய்யணும்? பூமியில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனால தான் நம்ம எல்லா நாளும் சர்வை பண்ண முடியும். நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் நேச்சுரல் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 types of natural sources of the fresh water is available on the earth. First is surface water. Water present on the surface of the earth such as river, lake, pond, stream or freshwater wetland is called surface water. சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னா என்னது? லேக்கு, பாண்டு, ஸ்ட்ரீமு அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா வந்து சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரோசன் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
ஃப்ரோசன் வாட்டர் தான் அதிகப்படியான இது இருக்கக்கூடியது. ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக பர்சன்டேஜ் எங்கே இருக்குன்னா வந்து ஃப்ரோசன் ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வாட்டர் தட் இஸ் present the frozen form as polar ice caps and glaciers are called frozen water. Large proportion of the water is 68.7% of the total available fresh water is in the frozen state. Ground water பற்றியும் ground water is the water present beneath the earth's surface in soil. This water is obtained through spring, open wells, tubes, wells or hand pumps. இந்த ப்ராசஸ் மூலமாக பூமிக்கு அடியில் இருக்க தண்ணியும் நம்ம எடுத்து உறிஞ்சி நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். மழை பெஞ்சா மட்டும்தான் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து அதிகமாக காட்டுது. எந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாயில் இருக்குது, அதுக்கு கீழே வந்து லோம்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அந்த இடத்துல வாட்டர் இருக்குது. கிணறுலாம் தோண்டும் போது அந்த லெவலில் தண்ணி வந்து நிப்பாட்டிடுவாங்க, அது மூலமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாண்ட் அண்ட் கிரவுண்டுங்கிற லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு லோம், இதே அங்கே வாட்டர் இருக்கும். அங்கே வந்து சின்ன போர் போட்டு நம்ம ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ்க்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் கிளேன் ஒன்று இருக்கும். அப்புறம் இம்பெரபிள் ராக்கையும் தாண்டி கீழே போய் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய ஏரியாலாம் பெரிய பெரிய போர்வெல் வச்சு எடுத்துக்குவாங்க. The Himalayas contains ice caps, icebergs and glaciers. 10 of Asia's largest river flow from the Himalayas and more than 1 billion people's livelihood depends on those rivers. ஏஷியாவில் இருக்கக்கூடிய 10 பெரிய ரிவருக்கு வந்து எங்கேருந்து தண்ணி போகுது அப்படின்னு பார்த்தா ஹிமாலயாஸில் இருக்கிற ஐஸ் கேப்ஸ்லாம் உருகி தான் போகுது. அது வந்து உருகலை எதுவுமே ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ரொம்ப வந்து உருகிருச்சுன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு ஐஸும் ஃபார்ம் ஆகாது. பில்லியன் ஆஃப் பீப்புள்ஸுடைய லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மோர் டு நோ, வாட்டர் இஸ் மெஷர்ட் இன் லிட்டர்ஸ் அண்ட் மில்லி லிட்டர்ஸ். நம்ம வாட்டர் எப்படி மெஷர் பண்ணுவோம், லிட்டர்ஸ் அண்ட் மில்லி லிட்டர்ஸில் வந்து மெஷர் பண்ணுவோம். வெளிநாட்டிலேருந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா வந்து கேலன் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. அது எவ்வளோனா 1 gallon இஸ் ஈக்குவல் டு 3.785 லிட்டர்ஸ், அப்ராக்சிமேட்டாக 4 லிட்டர்ஸ் வரும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 gallon இஸ் ஈக்குவல் டு 3.785 லிட்டர்ஸ். வாட்டர் லெவல் இந்த ரிசர்வாயர்ஸ் தேக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து வாட்டரை வந்து நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா டிஎம்சி அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. Whereas water released from dams is measured in cubic feet per second. Dams தண்ணியை வெளியே விட்றாங்களா, அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா cubic feet per second. Aquatic animals தான் தண்ணியில் வாழக்கூடிய மிருகம். During winter season, water in lakes and ponds in the cold countries will be frozen. A solid layer of ice is formed on the surface of the water. நம்ம பார்த்துருப்போம் வெளிநாட்டில் வந்து அந்த வின்டர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா அந்த லேக் எல்லாமே என்ன ஆகும்னா ஐஸாக ஃபார்ம் ஆயிரும். கீழே இருக்கிற விலங்குலாம் அப்போ செத்து போயிடும் இல்லையா, ஆனால் அவங்க வந்து சாவாதுங்க. எப்படின்னா அந்த ஐஸ் வந்து மேலே ஒரு லேயராக வந்து மேலே மட்டும்தான் இருக்குமே தவிர கீழே ஃபுல்லாக வந்து வாட்டராக தான் இருக்கும். Still aquatic animals living under the ice do not die. This is because the floating layer of ice acts as a protective coat and does not permit heat to escape from the water. அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே இருக்க ஹீட்டை வந்து மேலே போகாமல் பார்த்துக்கும். ஸோ ஆஸ் த வாட்டர் த சர்ஃபேஸ் alone turns to ice, it is the existence of aquatic animals. அதை மேலே இருக்கிறது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸாக ஃபார்ம் ஆகுமே தவிர இந்த ஐஸ் ஃபார்ம் ஆகி கீழே இருக்க ஹீட்டை வெளியே விடாது. அதனால கீழே எப்படி இருக்குன்னா தண்ணியாக தான் இருக்கும். அங்கே வந்து aquatic animals வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், வாட்டர் என்ன செய்யணும்னா வந்து பாதுகாக்கணும். There is no change in the total quantity of water available on the earth. It remains the same, but the water useful for plants, animals, man is decreasing day by day. Amount of water which is present in the earth வந்து maintain the same தான். அதுங்க 97%, 3% சேம் தான். ஆனால் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால், நிறைய பெருத்து போயிட்டு இருக்க வந்து நம்மளுடைய ஜனத்தொகை. நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடையாது. வாட்டர் டேபிள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வாட்டர் வந்து நம்ம பொல்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தண்ணியை வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பூமியில் வாழக்கூடிய வந்து நம்மளுக்கும் சரி, அனிமல்ஸ்க்கும் சரி, பிளான்ஸ்க்கும் சரி தண்ணி கிடைக்காம ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், வாட்டரை வந்து எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து வாட்டரோடைய அவேர்னஸ் பற்றி நம்ம சொல்லணும். அப்புறம் வாட்டர் பாடிஸில் வந்து பொல்யூட் ஆகிற வந்து நம்ம வந்து தடுக்கணும். அப்புறம் வந்து யூஸ் பண்ண வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து தடுக்கணும். மரங்கள் அழிக்காமல் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை அப்படியே தண்ணியை திறந்து விடாமல் ட்ரிப் இரிகேஷன், இந்த பைப்பில் வந்து ஓட்டை போட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு தண்ணி விடுவாங்க. அது மாதிரி ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அதை மாதிரிலாம் நம்ம செய்யலாம். அப்புறம் என்ன செய்யணும்னா வந்து மழை பெய்யும் போது எல்லா தண்ணியும் வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சு எல்லா தண்ணியும் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம டேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கெங்கே தண்ணி விழுகுதோ அந்த தண்ணி எல்லாமே மொத்தமாக நம்ம என்ன செய்யலாம், கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்.
அப்புறம் கூவம் இஸ் அன் எஸ்சுரிஸ். எஸ்சுரிஸ் அப்படின்னா வந்து அந்த சீயும் இந்த லேக்கும் வந்து மீட் பண்ணுற இடம் தான் வந்து எஸ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்சுரிஸ் ஆர் வெட்லாண்ட்ஸ் வேர் வாட்டர் பாடிஸ் மீட் த சி. இந்த வாட்டர் பாடியும் அந்த சீயை மீட் பண்ணுற இடம் பேர் எஸ்சுரிஸ். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் லேண்ட் மீட்டிங் த சால்ட்டி சி வாட்டர். எஸ்சுரிஸ் ஆர் ஹோம் டு யூனிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷலைஸாக இருக்கும் சில பிளான்ஸும் அனிமல்ஸும் வாழ்கிறதுக்கு. த பிளேஸ் வேர் த ஃப்ரெஷ் வாட்டர் இந்த சீ வாட்டர் மீட் பண்ணுற இடம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எஸ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடிக்கு வந்து வாட்டர் இல்லைனா நம்ம நல்லா செய்ய முடியாது, வாழவே முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா எந்தெந்த ஆர்கனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. அதுக்கு எல்லாமே தேவை. ஒரு ஹியூமன் பாடின்னு எடுத்திங்கன்னா 2 to 3 liters வந்து நம்மளுக்கு தேவை. எதுக்கு நம்மளுக்கு வாட்டர் தேவைன்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட் அந்த ரிமூவல் ஆஃப் டாக்ஸின். டைஜஸ்ட் பண்ணதுக்கும் உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியில் போகிறதுக்கும் நம்மளுக்கு வாட்டர் தேவை. அதுக்கு மட்டும் தான் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம குளிக்கணும், பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாத்துக்கும் வேணால் தேவை. தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. டூ யூ நோ கொடுத்துருக்காங்க ஸ்வாம்ஸ் ஆர் வெட்லாண்ட்ஸ் தட் ஆர் ஃபாரஸ்டட். தே அக்கர் அலாங் லார்ஜ் ரிவர்ஸ் ஆர் ஆன் த ஷோர்ஸ் ஆஃப் லார்ஜ் லேக்ஸ். ஸ்வாம்புங்கிறது ஒரு வெட்லாண்டு, அங்கே வந்து நிறைய செடி கொடியெலாம் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தே அக்கர் அலாங் லார்ஜ் ரிவர்ஸ். நிறைய பெரிய ரிவர் இருக்கும் அந்த இடத்துல இருக்கும், இல்லைன்னா அதனுடைய ஷோர்ஸில் இருக்கும், அதனுடைய கரையில் இருக்கும். த வாட்டர் ஆஃப் ஸ்வாம்ப் மேபி ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கலாம், பிராக்கிஷ் வாட்டராக இருக்கலாம், இல்லை சீ வாட்டராக இருக்கலாம். ஸ்வாம்ப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொவைடிங் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் டு ஆல் லைஃப். இதை செய்யும் அப்படின்னா ஸ்வாம்ப் வந்து எல்லா ஆர்கானிஸ்க்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாட்டர் கொடுக்குறதா அதோடைய வேலை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சிதம்பரத்தில் இருக்குது, முத்துப்பேட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பள்ளிக்கரணை இருக்குது இங்கே சென்னையில் இருக்குது, செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபியூ ஸ்வாம்ப்ஸ். அப்புறம் வந்து டொமஸ்டிக் ஃபஸ்ட்டு இப்போ வாட்டர் எங்கெங்கே யூஸ் ஆகுது பார்த்தா நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவை, நெக்ஸ்ட் டொமஸ்டிக் பர்பஸ், நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு தேவை, இண்டஸ்ட்ரிக்கு என்னது தேவை வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். வாட்டர் வந்து எப்படிலாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணி நல்லா தனியாக நம்ம மாற்றி வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு லேக்லேருந்து ரா வாட்டர் இன்டேக் எடுத்து பம்ப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அதில் இருக்க கெமிக்கல்லாம் போட்டு அதை நல்லா தனியாக மாற்றி கீழே இருக்க ஸ்லட்ஜ்னா வந்து இந்த வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் குழப்பலன்னு இருக்கிறதுலாம் கீழே செட்டில் ஆயிடும். நல்லா வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணி குளோரின்லாம் போட்டு அமோனியம்லாம் சேர்த்து மறுபடியும் பம்ப் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் டேங்க்கில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ்க்கு அனுப்புகிறாங்க. திஸ் இஸ் அ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம். புழல் ஏரியிலேருந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்துலாம் தண்ணி எடுப்பாங்களே, எடுத்து இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி தான் சென்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இப்போ நம்ம படித்தது எல்லாமே அவங்க பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பராக கொடுத்துருக்காங்க. இதோட ரீட் பண்ணி காட்டலாம். Water is one of the most important components that all animals, including human beings and plants, depend on for their livelihood. To an extent, 97% of the total water that exists on the earth is found in seas and oceans. Only 3% of the fresh water is available in polar caps and glaciers. Lakes, rivers, swamps constitute only 0.3% of the surface water. Moisture in the soil indicates the presence of underground water. எந்த அளவு வந்து சாயிலில் மாய்ச்சர் இருக்கோ அது நம்மளுக்கு சொல்லிடும் எவ்வளோ அளவுக்கு அண்டர் கிரவுண்டில் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டண்ட். The continuous circulation of the water in the nature is called water cycle. It is affected by 3 steps பார்த்தோம்: evaporation, condensation and the precipitation. Transpiration leafsலேருந்து தண்ணி மேலே போகிறது. Ground water is a water present beneath the earth's surface in soil. Next book back question பார்க்கலாம். Around 97% of the water available on the earth is dash water and salty water. Which of the following is not a part of the water cycle? Distillation. Precipitation நடந்தால் தான் ரெயின் நம்மளுக்கு கிடைக்கும். Which of the following process add water vapor to the atmosphere? எந்தெந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து இருக்குன்னா transpiration and the condensation. About 30% of the fresh water is found in glaciers. அங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 30% of fresh water எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து fresh water is found in the ground waterல இருக்குது. 68% தான் வந்து glaciers. 2 steps பார்த்தோம் 1 and 4, that is transpiration and the evaporation. Transpiration the evaporation தான் என்ன செய்யும் அப்போ நான் வந்து ஹீட் மூலமாக வந்து பூமியில் இருக்க தண்ணியும் அந்த லீஃபில் இருக்கு இல்லையா அந்த வந்து transpiration மூலமாக மேலே போகுது. அட்மாஸ்பியருக்கு போகுது வந்து 2 process transpiration and the evaporation.
During RO plant at home eliminates lot of non-potable water. The best way to effectively use the expelled water of RO plant. எல்லா வீட்லேயும் இப்போ வந்து ஃபில்டர் இருக்குது. பேலன்ஸ் வர தண்ணி இருக்கு இல்லையா, ஃபில்டரில் டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆகிற தண்ணி பைப்புல அவுட்லெட்டில் வெளியில் போவோம். அந்த தண்ணியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் இட் ஃபார் வாட்டரிங் பிளான்ஸ். செடிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்லி dash percentage of the natural water is available for human consumption is 0.3%. The process of changing water into the vapor is called evaporation. Dash is built on rivers to regulate water flow and distribute water on the dam. Water level in rivers increase greatly during rainy season வந்து increase ஆகும். Water cycle is otherwise known as hydrological cycle. True or false பார்க்கலாம். Water present in the rivers, lakes and ponds is unfit for use by human beings. No, it is fit. அதனால இது false. Seas are formed when the water table meets the land surface. False. Evaporation of water takes place only in sunlight. Yes, true. Condensation result in the formation of dew on grass. Yes, true. Sea water can be used for irrigation as such. False. அப்படியே நம்ம sea water அப்படி irrigation யூஸ் பண்ணுவோமா? கிடையாது. ப்ராசஸ் பண்ணி சால்ட் வாட்டர் கண்டென்ட்லாம் குறைச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஃப்ளட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ரெயின்ஃபால் இருக்கும்போது நமக்கு ஃப்ளட் வரும். சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேக்கு. சன்லைட் வந்து எவாப்ரேஷன் நடக்கிறது ஹெல்ப் பண்ணும். க்ளவுட் வந்து வாட்டர் வேப்பர். ஃப்ரோசன் வாட்டர் வந்து போல்ஸில் இருக்கும் இல்லையா, நார்த் போல் சவுத் போலில் வந்து ஃப்ரோசன் வாட்டர் இருக்கும். ஃப்ளட் வந்து இன்க்ரீஸ் ரெயின்ஃபால்னால நம்மளுக்கு கிடைக்கிறது ஃப்ளட்டு. சர்ஃபேஸ் வாட்டர் வந்து லேக்கு, ரிவர் எல்லாமே சர்ஃபேஸ் வாட்டர். சன்லைட் இஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் எவாப்ரேஷன் ஆஃப் கன்வர்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டு த வாட்டர் வேப்பர். க்ளவுட் வந்து என்ன செய்யும்னா வந்து அங்கே தான் வாட்டர் வேப்பரை வச்சுக்கும். கண்டென்சேஷன் மூலமாக வந்து வாட்டர் வேப்பர் போய் க்ளவுடாக ஃபார்ம் ஆகியிருக்கும். ஃப்ரோசன் வாட்டர் வந்து போல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அனாலஜி பார்க்கலாம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி. அதுவே ரீசைக்கிள் பண்ணுறது பேர் என்னன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ராசஸ் பேர் என்னதுன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் வந்து டியூப் வெல்ஸ். சர்ஃபேஸ் வாட்டர் வந்து லேக்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இது லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.